இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டை குழம்புங்க. இது முட்டை குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இடியாப்பத்தோட ஆப்பத்தோடு வச்சு சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்றைக்கி முட்டை குழம்பு சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட வச்சுருக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 டீஸ்பூன் ஆயில், அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் மிளகு, 2 கைப்பிடி தேங்காவை ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் 6 முந்திரி பருப்பு, ஒரே ஒரு தக்காளி, பெரிய தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு கடாயில் 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்புத்தூள் சேர்த்துட்டு 3 வேக வச்ச முட்டையை இந்த மசாலாலே சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து தட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே கடாயிலே 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு அன்னாசி பூ சேர்த்துருக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு ஒரு தக்காளி இதில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். நான் ஃபஸ்ட்டே வெங்காயம் உடக்குள்ளே சேர்த்துருக்கணும், நான் மறந்துட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டே வெங்காயம் வதக்கிக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முட்டையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணுங்கள். சூப்பரான முட்டை குழம்பு தயார். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.